Children, நம்ம போன கிளாஸ்ல PN junction diode அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம ஜங்ஷன் டயோடு ஒர்க்கிங் எல்லாம் பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பிக்கா இன்டென்சிக் எக்ஸ்டென்சிக் ஒரு ரீகேப், ஒரு ப்ராப்ளம் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போகலாம். ஒரு இன்டென்சிக் செமிகண்டக்டர்னா அதுல நம்பர் ஆஃப் இன்டென்சிக் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். Extrinsic semiconductor na a number of electrons is not equal to the number of holes. Either one is edavadhu electron or hole majority ah irukum. Electrons majority irundha the n type, holes majority irundha the p type. paakala or intrinsic semiconductor la number of conduction electron 7 into 10 power 19 per meter cube. ஒரு meter cube la ivlo electrons irukku appdin solranga. Find the total number of current carriers. Find the total number of current carriers in a semiconductor of size 1 centimeter by 1 centimeter by 1 millimeter. So volume evlo kudukranga 1 into 10 power minus 2 into 1 into 10 power minus 2 into 1 into 10 power minus 3 or 1 into 10 power minus 7 meter cube. இந்த வால்யூம்ல எவ்வளவு சார்ஜ் கேரியர்ஸ் கேக்குறாங்க பார்க்கலாம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல ரெண்டு டைப் ஆஃப் கேரியர் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஹோல்ஸ் இருக்கு. எவ்வளவு எலக்ட்ரான்ஸோ அதே நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் தான் இருக்கு. ஸோ இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 7 into 10 power 19 எலக்ட்ரான்ஸ். எவ்வளவு ஹோல்ஸ் இருக்கு? அதே தான் 7 into 10 power 19. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேரியர்ஸ் இஸ் 2 into 7 into 10 power 19 per மீட்டர் கியூப், ஒரு மீட்டர் கியூப்ல. ஸோ ஒரு மீட்டர் கியூப்ல எவ்வளவு சார்ஜ் கேரியர்ஸ்னா 1 into 10 power minus 7 meter cube la evlo charge carriers adi nama pathona 2 into 7 into 10 power 19 into 1 into 10 power minus 7. So you have got 14 into 10 power 19 minus 7 is 12. So evlo charge carriers irukku. Idu mari sums kepanga, edavadhu holes number கொடுத்துட்டு total carriers evlo கேட்பாங்க. அப்ப வால்யூம் ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒரு மீட்டர் கியூபுக்கு இவ்வளவுனா இவ்வளவு வால்யூம்க்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு சம் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன் பியூர் செமிகண்டக்டர்னா தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். The number of conduction electron is 6 into 10 power 19 per meter cube. How many holes are there? நல்லா கவனிக்கணும் சார்ஜ் கேரியர்ஸ்ல. How many holes are there in a volume of 1 centimeter by 1 centimeter by 2 millimeter. Volume எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 into 10 power 2 into 10 power minus 7 meter cube. முதல்ல ஒரு மீட்டர் கியூப்ல எவ்வளவு ஹோல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் 6 into 10 power 19, நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் 6 into 10 power 19. இது எதுல இருந்து சொல்றோம் நம்ம? We know number of electrons and holes are equal in an intrinsic semiconductor. Number of carriers எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2 into 6 into 10 power 19 ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும். ஸோ இப்ப 2 into 10 power minus 7 மீட்டர் கியூப்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா ஒரு மீட்டர் கியூப்ல எவ்வளோ இன்டு த வால்யூம். ஹோல்ஸும் இதே தான். டோட்டல் நம்பர் ஆஃப் கேரியர்ஸ் அப்படின்னா 2 into 6 into 10 power 19 into the volume 2 into 10 power minus 7. ஸோ இதுல தான் எல்லாரையும் மிஸ் பண்ணிடுவோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்குறாங்களா, அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் மீட்டர் கியூப வால்யூம் ஆஃப் அந்த செமிகண்டக்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். எலக்ட்ரான்ஸ் கேட்டா எலக்ட்ரான்ஸ் மட்டும், ஹோல்ஸ் கேட்டா எலக்ட்ரான் எவ்வளவோ அதே தான் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வரப்போகுது. நம்பர் ஆஃப் கேரியர்ஸ் கேட்டா போத் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் புட் டுகெதர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு சின்ன விஷயம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, கமிங் பேக் டு அவர் PN ஜங்ஷன். நான் போன கிளாஸ்ல சொன்னேன் ஒரு PN ஜங்ஷன்னா ஒரு P டைப், கொஞ்சம் பெருசா வரைஞ்சிக்கிறேன். ஒரு P டைப் செமிகண்டக்டரும் N டைப் செமிகண்டக்டரும் பேக் டு பேக் ஜாயின் ஆயிருக்கிறது. சப்போஸ் திஸ் இஸ் P டைப் மெட்டீரியல், N டைப் மெட்டீரியல். P டைப் மெட்டீரியல்ல என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். P டைப்ல என்ன இருக்கும்? மெஜாரிட்டி ஹோல்ஸ் ஃபாலோடு பை the positively charged holes with immobile negative ions. Positive hole with immobile negative ion எப்படி இருக்கும்? This is the P type semiconductor. இந்த ரவுண்டுக்குள்ள இருந்தா அந்த அயானால மூவ் ஆக முடியாது, ஓப்பனா இருக்கிற ஹோல் மட்டும் தான் மூவ் ஆக முடியும். இன் அடிஷன் டு திஸ், இந்த மெஜாரிட்டி ஹோல்ஸ் தவிர பாண்ட் பிரேக் ஆனதுனால எலக்ட்ரான் ஹோல் பேர் ஒன்னே ஒன்று இருக்குன்னு வச்சுக்க. அதே மாதிரி N ரீஜியன்ல எலக்ட்ரான்ஸ்
mobile electrons and immobile positive ions. Electrons and immobile positive ions. இதுதான் வந்து n region. Pictorially, let us represent like this. இதை தவிர bond break ஆகி ஒரு electron hole pair இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். So immediately after the formation of the junction, what happens? There is diffusion of the majority carriers taking place across the junction. Diffusion and high concentration region, low concentration. Electrons right side la adhigama irukku, adanaல electrons start migrating towards the left. Holes left side la adhigama irukku, adanaல they start migrating towards the right. இதுக்கு பேரு diffusion. இதனால என்ன ஆகுது? There is a diffusion current. இது ரெண்டும் இங்க எங்க போறதுனால ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க? நியூட்ரல் பண்ணிடுறாங்க. So the charge carriers which are nearer to the junction get neutralized because of diffusion. As a result, what happens? A region is produced which is depleted of mobile charge carriers, which is called the depletion region. A potential barrier is being set up across the junction. Why this is called a barrier? இன்னும் ஃபர்தரா இங்க இருந்து ஹோல்ஸ் போறதையோ எலக்ட்ரான்ஸ் அங்கே இருந்து இங்க வரதையோ இது தடுக்கிறதுனால இதுக்கு பேர் பொட்டன்ஷியல் பேரியர். இந்த width of the potential barrier, இந்த potential barrier-ஓட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, it is 0.3 volts. இந்த barrier voltage நம்ம யாரோ பேட்டரி கனெக்ட் பண்ண மாதிரி அது தானாவே ஒரு வோல்டேஜ் உருவாயிடுது. 0.3 volts and 0.7 volts. For germanium it is 0.3 volts and for silicon it is 0.7 volt. நேத்திக்கு நம்ம பார்த்தோம் 0.7 and 1.1 electron volt ன்னு ஒரு நம்பர். இது என்னன்னா அந்த forbidden energy gap இல்லையா, வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப். ஜெர்மானியத்துக்கு 0.7, சிலிகானுக்கு 1.1. ஞாபகம் வச்சுக்கணும், லோயர் வேல்யூ ஃபார் ஜெர்மானியம், ஹையர் ஃபார் சிலிகான். இப்ப 0.3, 0.7ங்கிறது பேரியர் வோல்டேஜினுடைய அளவு. ஜெர்மானியத்துக்கு 0.3 வோல்ட்ஸ், சிலிகானுக்கு 0.7. இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் கரெக்டா ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், பை ஹார்ட் தான் பண்ணணும். ஸோ நான் சொல்லியிருக்கேன், சில்ட்ரன் எல்லாம் ஜி அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வர்றதுனால லோவர் வேல்யூ ஜி ஜெர்மானியத்துக்கு, ஹையர் வேல்யூ சிலிகானுக்கு ஞாபகம் வச்சுப்பாங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்படி இருக்கு. இப்ப இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட நான் என்ன பண்ண போறேன், இதை நான் கண்டக்ட் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ த செமி கண்டக்டர்ஸ் தான் எனக்கு தேவை. இப்ப இந்த டயோட நான் வேலை செய்ய வைக்க போறேன். எனக்கு என்ன வேலை செய்ய வைக்க போறேன்? ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டரா, ஒரு ரெக்டிஃபயரா ஆக்ட் பண்ண வைக்க போறேன். அப்போ முதல்ல அது வழியா கரண்ட்டை நான் போக வைக்கணும். நான் பி ரீஜனி என் ரீஜனி ஜாயின் பண்ண உடனே என்னாச்சு, தானாவே ஒரு பேரியர் உருவாயிடுது, கரண்ட் இதுல போகல. இத போகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஐ ஹாவ் டு கிவ் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. தானா போகல, அப்ப வெளியில இருந்து நான் எனர்ஜி கொடுக்கணும். திஸ் டைப் ஆஃப் ப்ரொவைடிங் எக்ஸ்டர்னல் எனர்ஜி டு த சார்ஜ் கேரியர்ஸ் டு ஓவர் கம் த பேரியர் பொட்டன்ஷியல். இந்த பேரியர் பொட்டன்ஷியலை தாண்டி போறதுக்கு இந்த பாசிட்டிவால போக முடியல. இது இந்த பாசிட்டிவ் ரிப்பல் பண்றது, இந்த நெகட்டிவ் அட்ராக்ட் பண்றது. அப்ப அது போனோம்னா அதுக்கு இன்னும் எனர்ஜி கொடுக்கணும். அது மாதிரி வெளியில இருந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு பேர் தான் பயசிங் த டயோட் அப்படின்னு பேர். இந்த டயோட வந்து நம்ம ஆக்சுவலா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, இப்படி பெருசா வர்ணிக்க வேண்டாம். ஸோ திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டயோட், பிஎன் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சர்க்கியூட்ல இது ரொம்ப கஷ்டம், அதனால ஒரு ட்ரையாங்கிள் போட்டா அது பி ரீஜியன், ஒரு கோடு போட்டா அது என் ரீஜியன். இப்படி திஸ் இஸ் சர்க்கியூட், திஸ் இஸ் ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், திஸ் இஸ் சர்க்கியூட் சிம்பல் அப்படின்னு, சர்க்கியூட் சிம்பல் ஆஃப் அ டயோட்னு சொல்லி. ஸோ இது பி ரீஜியன், இங்க பிளஸ், இது என் ரீஜியன், திஸ் இஸ் மைனஸ். ஓகே, ஸோ என்ன இருக்கு, நம்ம வெளியில இருந்து வோல்டேஜ் கொடுக்க போறோம். அப்போ ஒரு பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ரீஜன் இருக்கு, பி ரீஜன் ஒன்னு இருக்கு, என் ரீஜன் ஒன்னு இருக்கு. சரி மிஸ், ஒரு இடத்துல பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்க, ஒரு இடத்துல நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்ல போறோம். எங்க கொண்டு போய் பாசிட்டிவ் கனெக்ட் பண்றது, எங்க கொண்டு போய் நெகட்டிவ் கனெக்ட் பண்றது? பி இருக்கு மிஸ், பில கொண்டு போய் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிடலாம். என் இருக்கு, என்ல கொண்டு போய் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணலாம். This is one type of biasing. The P region is connected to the positive, N region is connected to the negative. இப்படி பயஸ் பண்ணினா இதுக்கு பேரு ஃபார்வர்ட் பயசிங்னு பேரு. ஏன்னு அப்படி சொல்லுவோம் நம்ம. இப்ப இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, பேட்டரி கனெக்ட் பண்ணுன்னு தான் சொன்னாங்க. உன்னை இப்படி நான் சொன்னாங்க, பிஏ கொண்டு போய் நான் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்றேன், என்ன கொண்டு போய் பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்றேன், என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஒன்றும் தப்பு இல்லை. தட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் பயசிங். ஏன் இதுக்கு ஃபார்வர்டு, ஏன் அதுக்கு ரிவர்ஸ் பயசிங்னு பேரு? என்ன நடக்கும் இப்படி கனெக்ட் பண்ணா, அப்படி கனெக்ட் பண்ணா என்ன நடக்கும், அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். So initially we are going to take up the forward biasing. What is forward biasing of a diode? The P region of the diode is connected to the positive of a battery and the N region is connected to the negative of the battery. It is called forward biasing the diode.
அப்படி பண்ணினா என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கிறேன், இது வந்து ஒரு ஜெர்மானியம் டயோட்னு வச்சுக்கலாம். இங்க நான் இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்ன இருக்குங்க, ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, ஒரு 0.3 volts. இப்ப நான் எதுக்காக இந்த பேட்டரி கனெக்ட் பண்றேன்? இந்த சார்ஜ் கேரியர்லாம் இங்க தாண்டி போகல. இந்த மொபைல் ஹோலால ரைட் சைடு போக முடியல, எலக்ட்ரானால லெஃப்ட் சைடு வர முடியல. ஏன் வர முடியல? இந்த எலக்ட்ரானை யார் என்ன பண்றாங்க? இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் போக விடாம தடுக்குது. இந்த பாசிட்டிவ் 0.3 வோல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 0.3 வோல்ட்ஸ் இதுங்களை அங்க போக விடாம தடுக்குது. அதுக்காக அதை மீறி போகிறதுக்காக எனர்ஜி கனெக்ட் பண்றேன். சப்போஸ் நான் பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்றேன், அதுக்கு நான் ஒரு 0.1 வோல்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஐம் கிவிங் 0.1 வோல்ட். இப்ப இந்த பாசிட்டிவ் போல் இருக்கு இல்லையா, இந்த பாசிட்டிவ் போல இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் ரைட் சைட்ல ஒரு ரிப்பல் பண்ணும், இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் ஒரு பாசிட்டிவ் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும், இதை வராத அப்படின்னு லெஃப்ட் சைட்ல தள்ளும். யார் அதிகமான ஃபோர்ஸ் கொடுப்பாங்க? நான் வெளியில கொடுத்த பேட்டரியோட வோல்டேஜ் 0.1, அதனால இந்த ரைட் சைட் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். வேற இந்த பேரியர் வோல்டேஜ் 0.3, அது கொடுக்கும் லெஃப்ட் லைன்ல கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதனால இந்த பாசிட்டிவால ரைட்ல போக முடியாது, லெஃப்ட்ல தான் வரும். Because the applied voltage is lesser than the barrier voltage. சரி, கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம், 0.2. இப்பயும் ரைட் சைட் ஃபோர்ஸ் இஸ் லெஸ், லெஃப்ட் இஸ் மோர். சரி, 0.3 கொடுக்கலாம். இப்ப ஈக்குவல், இந்த ரைட் சைட்லயும் சேம் ஃபோர்ஸ், லெஃப்ட் சைட்லயும் சேம் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 0.3 வோல்ட் நான் கொடுக்குற வரைக்கும் இந்த போலால ரைட் சைட்ல மூவ் ஆக முடியாது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரானால லெஃப்ட் சைட்ல மூவ் ஆக முடியாது. இந்த எலக்ட்ரானை இந்த நெகட்டிவ் ஒரு ரிப்பல் பண்ணும், இந்த நெகட்டிவ் ஒரு ரிப்பல் பண்ணும். பேட்டரி நெகட்டிவ் ரிப்பல் பண்ணும் ரைட் சைட்ல, சாரி லெஃப்ட் சைட்ல. இந்த பேரியர் வோல்டேஜோட நெகட்டிவ் ரைட் சைட்ல ரிப்பல் பண்ணும். இந்த எலக்ட்ரானால மூவ் ஆக முடியாது. சப்போஸ் நான் வோல்டேஜ் if I am increasing it to 0.4 volt, என்ன நடக்கும்? 0.4 வோல்ட்னா இந்த எலக்ட்ரான் மேல லெஃப்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ் அதிகமாகும், ரைட்ல இருக்கிற ஃபோர்ஸ் கம்மியாகும். So what will happen? These electrons, they will start moving towards the right. இங்க வந்த உடனே என்ன பண்ணு, இந்த இடத்துல ஒரு வேகன்சி இருக்கு, இந்த ஹோல். அப்பா நான் அதுக்கு பாசிட்டிவ் எனக்கு நியூட்ரல் ஆகிறதுக்கு வேணும்பா, நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்கப்பான்னு சொல்லு. ஸோ இந்த 3 எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்ப இங்க இருந்த 3 எலக்ட்ரான் என்ன பண்ணும்? அப்ப இங்க காலியா இருக்குடா இடம்னு இந்த 3 பேர், இந்த எண்ட்ல இருக்கிற 3 எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆனவுடனே இங்க 3 வேகன்சி இருந்ததா, பேட்டரியோட நெகட்டிவ் பார்க்கும். 3 இடம் காலியா இருக்குப்பா, நம்ம 3 எலக்ட்ரானை கொடுப்போம் அப்படின்னு 3 எலக்ட்ரான் இங்க போகும். பேட்டரியில இருந்து 3 எலக்ட்ரான் இங்க போயிருக்கு. ஸோ பேட்டரியில இருந்து 3 எலக்ட்ரான் போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இங்க வந்த உடனே என்ன ஆச்சு, இந்த பொட்டன்ஷியல் பேரியர் அதே மாதிரி என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் இங்க ரிப்பல் பண்ணின உடனே இங்க இருந்த 3 ஹோல ரைட் சைட்ல ஃபோர்ஸ் அதிகமானதுனால இந்த 3 ஹோலும் இந்த இடத்துக்கு போகுது. அடுத்து இங்க 3 வேகன்சி இருக்கு. ஸோ தீஸ் 3 ஹோல்ஸ், ஏமஸ் அந்த ஹோல்ஸ் நகரணும், இங்க இருக்கிற இடத்துல இருந்தா என்ன அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அந்த ஹோலை தள்ளுது. தள்ளினா வாங்கறதுக்கு ஆள் இருக்கா? ஆமா, இந்த 3 நெகட்டிவ் அயான்ஸ் வான்னு கூப்பிடுது. அதனால இந்த 3 ஹோல் இங்க வருது. அப்ப இங்க 3 நெகட்டிவ் இருக்கு. ஐயோ, இது கிட்ட எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரான்ஸ் இருக்கே, என்ன பண்ணும் இந்த 3 எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ்? என்கிட்ட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கு, நான் நியூட்ரல் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கு. ஒரு நெகட்டிவ் நியூட்ரல் ஆகணும்னா எப்படி ஆகலாம்? அதோட நெகட்டிவ் விடணும். பட் இங்க பாரு, இது எல்லாம் ரவுண்டுக்குள்ள இருக்கு, மூவ் ஆக முடியாது. அப்ப அது ஒரு பாண்டை பிரேக் பண்ணும். பாண்டை பிரேக் பண்ணா ஒரு எலக்ட்ரான் ஹோல் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரானை இப்படி வெளியில அனுப்பிட்டு ஹோலை இங்க வச்சுக்கும். சோ 3 எலக்ட்ரான் பேட்டரிக்கு வருது. பேட்டரியில இருந்து நெகட்டிவ்ல இருந்து 3 எலக்ட்ரான் உள்ள போச்சு, பி ரீஜியன்ல இருந்து 3 எலக்ட்ரான் பேட்டரிக்கு வருது. சோ இந்த இடத்துல கரண்ட் போகுது. சோ பேட்டரியில இருந்து கரண்ட் கண்டினியூஸா போகிறதுக்கு பாதை இருக்கு, அதனால சர்க்யூட்ல கரண்ட் போகுது. இப்படி இந்த டிப்ளீஷன் ரீஜியனுக்குள்ள மொபைல் சார்ஜ் கேரியர்ஸ் வந்துட்டா இங்க வோல்டேஜ் இல்ல, இந்த பொட்டன்ஷியல் பேரியர் டிஸப்பியர் ஆயிடுச்சு. சரி மிஸ், பேட்டரியை கனெக்ட் பண்ண உடனே திரும்ப ஒரு தடவை சொல்லலாம் என்ன நடக்குது. So we will quickly recap once again what is actually happening before connecting the battery. How was the situation? The P region contained the holes and the immobile negative ions. கொஞ்சம் கம்மியா வரைஞ்சிக்கிறேன் to understand. N region contains electrons and immobile positive ions.
இப்ப நான் ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணுவேன். இன் அடிஷன் ஒரு பாண்ட் பிரேக் ஆனதுனால எலக்ட்ரான் ஹோல் பேர் இருக்கு. அதை பத்தி இப்ப பார்க்க வேண்டாம், பின்னாடி பார்க்கலாம். ஜங்ஷன் ஃபார்ம் ஆனவுடனே என்ன ஆகுது? இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே இருந்து மைக்ரேட் ஆகி இது கூட நியூட்ரல் ஆகுது. இந்த ஹோல்ஸ் இங்கே இருந்து மைக்ரேட் ஆகி இது கூட நியூட்ரல் ஆகுது. ஆன உடனே ஒரு டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால ஒரு பொட்டென்ஷியல் பேரியர் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. நியூட்ரலா இருந்த இடம் பாசிட்டிவ் ஆயிடுது. அதனால கரண்ட் போகல. So we are connecting this device to a battery. P region is connected to the positive and N is connected to the negative. What happens? Till the applied voltage equals the barrier voltage, nothing happens. Once the applied voltage exceeds the barrier voltage, the majority charge carriers, they start moving towards the junction. So இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, இந்த இடத்துக்கு வருது. இந்த வேகன்சி கிரியேட் ஆன உடனே பேட்டரி நெகட்டிவ்ல இருந்து எலக்ட்ரான் இங்க சப்ளை ஆகுது. அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி ஜங்ஷன் கிட்ட வருது. சோ இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. நெகட்டிவ் விடணும்னு நினைக்குது, ஃப்ரீயா இல்ல. ஆளுக்கு ஒரு பாண்டை பிரேக் பண்ணுதுங்க. எலக்ட்ரான் ஹோல் பேர் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரானை பேட்டரிக்கு அனுப்பி விட்டுடுதுங்க. சோ 3 எலக்ட்ரான் பேட்டரியில இருந்து உள்ள போச்சு, அதனால இங்க ஒரு கரண்ட் வந்தது. 3 எலக்ட்ரான் பேட்டரிக்குள்ள வந்தது, அதனால இங்க ஒரு கரண்ட் வருது. சோ பேட்டரி பாசிட்டிவ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில போய் பாசிட்டிவ்க்கு வருது. சோ கரண்ட் ஃப்ளோஸ் இந்த சர்க்கியூட். சோ ஒன்ஸ் இந்த டிப்ளீஷன் ரீஜனுக்கு சார்ஜ் கேரியர்ஸ்லாம் வந்த உடனே இது நியூட்ரல் ஆயிடுச்சு, அதனால வோல்டேஜ் இங்க இல்ல. சரி மிஸ், கனெக்ட் பண்ண உடனே கரண்ட் போச்சு. அப்புறம் உடனே நிக்க வேண்டியது தானே? ஒய் கண்டினியூஸ்லி த கரண்ட் இஸ் ஃப்ளோயிங்? இப்படி இருந்தா இது சும்மா இருக்காது. உடனே என்ன பண்ணுவதுங்க? இங்க பாசிட்டிவ் அதை ரிப்பெல் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் வோல்டேஜ் ஜாஸ்தி பண்ண இந்த எலக்ட்ரான் இங்க போய் இந்த டிஃப்யூஸ் ஆகி இங்க நியூட்ரல் பண்ணும். இந்த ஹோல் இங்க இருந்து போய் இங்க டிஃப்யூஸ் ஆகி நியூட்ரல் பண்ணும். உடனே அடுத்து என்ன பண்ணும்? இந்த ஹோல் இங்க முன்னாடி வரும். இந்த எலக்ட்ரான்ஸ் towards the junction வரும். வந்த உடனே இங்க வேகன்சி கிரியேட் ஆயிடுச்சு. பேட்டரியில இருந்து எலக்ட்ரான் இங்க வந்து ஆக்குபை ஆகும். இங்க எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கு, அது பாண்டை பிரேக் பண்ணும், எலக்ட்ரான் ஹோலை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரான்ஸை பேட்டரிக்கு அனுப்பிவிடும். திரும்ப என்ன ஆகும்? திரும்ப எலக்ட்ரானும் ஹோலும் ஒன்னோட ஒண்ணு நியூட்ரல் பண்ணும். அகைன் இந்த எலக்ட்ரான்ஸ் உள்ள வரும், இந்த ஹோல்ஸ் உள்ள வரும். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸ். பேட்டரி கனெக்ட் ஆயிருக்க வரைக்கும் கரண்ட் போய்கிட்டே இருக்கும். இந்த வோல்டேஜ் அதிகம் பண்ண என்ன ஆகும்? நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க, அதனால நிறைய கரண்ட் போகும். சோ இப்ப நான் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? இந்த ஃபார்வர்ட் பயஸ். இது ஏன் ஃபார்வர்ட் பயஸ்ன்னு சொல்றோம்? இந்த மாதிரி பயசிங் கொடுக்கறதுனால சார்ஜ் கேரியர் ஸ்டார்ட் மூவிங் அக்ராஸ் தி ஜங்ஷன். ஃபார்வர்ட் அப்படின்னால என்ன? முன்ன போறது, கரண்ட் போறது. அதுல தாராளமா கரண்ட் போக ஆரம்பிக்குது. அதனால இதுக்கு ஃபார்வர்ட் பயசிங்னு பேரு. ஃபார்வர்ட் பயசிங்ல கரண்ட் வோல்டேஜ் எப்படி டிபெண்ட் ஆயிருக்கு? வோல்டேஜ் அதிகமானா கரண்ட் ஆகுமா? அதிகமாகுமா? லீனியர் ரிலேஷனா? ஓம்ஸ் லா ஒபே பண்ணுமா? கரண்ட் போகுதுனாலே நம்ம அடுத்தது என்ன கேட்போம்? ஓம்ஸ் லா ஒபே பண்ணுமா? சோ இதெல்லாம் படிக்கிறது பேர் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் இன் த ஃபார்வர்ட் பயஸ் அப்படின்னு படிக்கிறதுக்கு பேரு ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப இந்த ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கணும்னா முதல்ல நம்ம ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன? இந்த டயோடுடைய பிஹேவியர் ஃபார்வர்ட் பயஸ்ல அதுக்கு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு படிக்கணும். சோ நாம என்ன பண்ண போறோம்? ஃபார்வர்ட் பயஸ்னா முதல்ல இந்த பி ரீஜியனை பாசிட்டிவ்லயும் என் ரீஜியனை நெகட்டிவ்லயும் கனெக்ட் பண்ண போறோம். இப்ப இந்த பேட்டரியை நம்ம என்ன பண்ண போறோம்? பேட்டரியோட வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் அப்ளை பண்ணி எவ்வளவு கரண்ட் போறதுன்னு பார்க்க போறோம். சோ எவ்வளவு வோல்டேஜ் அப்ளை பண்ணிருக்கோம் அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்கு we need a voltmeter. சோ வோல்ட்மீட்டர் எப்பயுமே உங்களுக்கு தெரியும், it should be connected in parallel. parallelல கனெக்ட் பண்றோம் எவ்வளவு வோல்டேஜ் மெஷர் பண்றதுக்கு. எவ்வளவு கரண்ட் போறதுன்னு மெஷர் பண்ணணும். அதனால கரண்ட் மெஷர் பண்றதுக்கு we need an ammeter. ammeter எப்பி சீரிஸ்ல கனெக்ட் பண்ணணும். சோ how do we connect the ammeter? இந்த சீரிஸ்ல ஏதோ ஒரு இடத்துல இங்க போடலாம், இந்த இடத்துல பண்ணலாம், இல்ல இங்க பண்ணலாம், எங்க ஒரு இடத்துல பண்ணிக்கலாம். மில்லி அம்மீட்டர் ஃபார்வர்ட் பயஸ்ல கரண்ட் மில்லி அம்மீட்டர் ரேஞ்சில இருக்கும். கரண்ட் ரொம்ப போனா பேட்டரி இந்த டயோடு வீணா போயிடும். அதனால நார்மலா என்ன பண்ணுவாங்க? ஒரு ரெசிஸ்டர், அந்த கரண்ட் லிமிட் பண்றதுக்காக ஒரு ரெசிஸ்டர் ஒண்ணு போடுவாங்க.
இப்ப நான் இந்த வோல்டேஜ் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன நிறைய வேற வோல்டேஜ் அப்ளை பண்ணி அது கரண்ட் எப்படி மாறுது 2 வோல்ட்டுக்கு எவ்வளவு கரண்ட் 5 வோல்ட்டுக்கு எவ்வளவு கரண்ட் படிக்க போறோம். அது பேர் தான் ஸ்டடிங் த கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப இந்த வோல்டேஜை மாத்துறதுக்காக வேரியபிள் பேட்டரி இப்படி போடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வோல்டேஜை மாத்த முடியும் அப்படின்னு அர்த்தம். சில இடத்துல இப்படி வரைஞ்சிருப்பாங்க, சில இடத்துல இந்த பேட்டரி மாத்துறதுக்காக இப்படி போட்டிருப்பாங்க, ரியோஸ்டாட்டா போட்டிருப்பாங்க. சோ சர்க்கியூட்டை கடம் அடிக்க கூடாது. கடம் அடிச்சா எப்பயுமே ஏன்னா லட்சம் சர்க்கியூட் இருக்கு இந்த லெசன்ல. கடம் அடிச்சா நம்மளால ஒண்ணுமே படிக்க முடியாது. அப்போ ஒண்ணு பார்க்கணும். ஃபார்வர்ட் பயஸ்னா என்ன? முதல்ல டயோடுக்கு கேரக்டர் படிக்க போறோம். டயோடு வரைஞ்சிக்கோ. என்ன பயஸ் இது? ஃபார்வர்ட் பயஸ். அப்ப பேட்டரியோட கனெக்ட் பண்றோம். P region to the positive, N to the negative. ஸ்டடிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன? வோல்டேஜ் வேற வோல்டேஜ் கொடுத்து வேற கரண்ட்டை மெஷர் பண்ண போறோம். இந்த வோல்டேஜை மெஷர் பண்றதுக்கு வோல்ட் மீட்டர் அக்ராஸ்ல கனெக்ட் பண்ணு. கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு அம்மீட்டர் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணு. பிளஸ் மைனஸ் எப்படி மிஸ் போட்டீங்க? பேட்டரியோட பாசிட்டிவ் எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அது பிளஸ், நெகட்டிவ் எங்க கனெக்ட் ஆயிருக்கும் மைனஸ். This is P, this is N. இது வேரியேஷன் பண்றதுக்காக ஒண்ணு இப்படி ஆரோ மார்க் போடலாம், இல்லைன்னா இதை இங்க கட் பண்ணிட்டு இப்படி இந்த ஃபுல்லா வோல்டேஜ் டிராப் பண்ணி அதுல ஒரு வேரியபிள் கான்டாக்ட் வைக்கலாம். This is the circuit diagram for studying the forward characteristics. So typical circuit அப்படின்னு பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும். You can see டயோடு வந்து வோல்ட்மீட்டர் பேரலல்ல பண்ணிருக்கோம், அம்மீட்டர் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம், கரண்ட் லிமிட் பண்றதுக்காக ஒரு ரெசிஸ்டர் அப்ளை பண்ணிருக்கோம். நம்ம பார்த்தோம் வோல்டேஜ் அப்ளை பண்ணினா இந்த 0.3 வோல்டேஜ் வர்ற வரைக்கும் என்ன ஆச்சு? நம்ம ஐ டோல்ட் யூ அந்த இது வந்து ஜெர்மானியமா இருந்தா இந்த 0.3 வோல்ட்ஸ் வரைக்கும் கரண்ட் ஜீரோவாவே இருக்கு, பேரியர் வோல்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகுது. யூ கேன் சி வோல்டேஜ் 1 வோல்ட் கரண்ட் மெஷர் பண்றோம், 2 வோல்ட் கரண்ட் மெஷர் பண்றோம், 3 வோல்ட். அது கிராஃப் வரையறோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல வோல்டேஜையும் ஒய் ஆக்சிஸ்ல கரண்ட், மில்லி ஆம்பியர் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்தா இந்த வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் லீனியர். நம்ம ரெசிஸ்டர்ல எல்லாம் விஐ கிராஃப் வரைஞ்சா ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் கிடைக்கும். இங்க ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல, லீனியர்ல நான் லீனியர் கிராஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டயோடு கண்டக்ட் பண்ணினாலும் இட் டஸ் நாட் ஒபே த ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா ஒபே பண்ண ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கணும். ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணல. கரண்ட் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ்க்கு மேலதான் ஆரம்பிக்கிறது. என்னன்னா அந்த பேரியர் வோல்டேஜ் வரைக்கும் கரண்ட் போகாது. அந்த வோல்டேஜ்க்கு என்னன்னு பேர்னா நீ வோல்டேஜ், கட் இன் வோல்டேஜ் அப்படின்னு பேர். அந்த வோல்டேஜ்க்கு மேலதான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். So above the cut knee voltage, the forward current increases non-linearly with respect to the applied voltage. அப்ப இந்த ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு நான் ஸ்லோப் எடுத்தா, ஸ்லோப்னா என்ன? சேஞ்ச் இன் த கரண்ட் டிவைடட் பை த சேஞ்ச் இன் த வோல்டேஜ், y வேல்யூ பை x வேல்யூ. ஸ்லோப் எடுத்தா that gives the reciprocal of forward resistance. ஏன்னா ஸ்லோப் எடுத்தா y வேல்யூ I by xv வருது, v by I தான் ரெசிஸ்டன்ஸ். So I by v is the reciprocal of forward resistance. So இந்த forward characteristicsல இருந்து என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஒண்ணு, நீ வோல்டேஜ் கட்டின் வோல்டேஜ் வரைக்கும் கரண்ட் போகாது, அதுக்கப்புறம் தான் கரண்ட் போகும். இந்த கட்டின் வோல்டேஜ் ஜெர்மானியத்துக்கு 0.3, சிலிகானுக்கு 0.7. அதுக்கப்புறம் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா கரண்ட் இன்க்ரீசஸ். லீனியரா இன்க்ரீஸ் ஆகுதா? ரெண்டாவது விஷயம் கிடையாது. இட் இன்க்ரீசஸ் நான் லீனியர்லி, எக்ஸ்போனென்ஷியலி. அதுல சரி, அதனால என்ன மிஸ்? அதனால என்ன? இட் டஸ் நாட் ஒபே ஓம்ஸ் லா. ஓகே. மூணாவது விஷயம், இந்த ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்லோப் எடுத்தோம்னா அது நமக்கு என்ன கொடுக்கும்? இட் கிவ்ஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த டயோடோடைய ஃபார்வர்ட் பயஸ்ல ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதுக்கு ரெசிப்ரோக்கல கொடுக்கும். ஸோ ஒரு ஐடியல் டயோட் அப்படின்னா அது ஃபார்வர்ட் பயஸ்ல இட் பிஹேவ்ஸ் அஸ் அ பெர்ஃபெக்ட் கண்டக்டர். அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் 0ன்னு நம்ம வச்சுக்கலாம். So this is about forward biasing a diode. Reverse biasing அப்படின்னா என்ன? கனெக்டிங். முதல்ல ரிவர்ஸ் பைசிங் பார்த்துட்டு இதுக்கு வரலாம். ரிவர்ஸ் பைசிங்னா அப்படியே உல்டா. The P region is connected to the negative of the battery and N region is connected to the positive of the battery. So இந்த பேட்டரி கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? P region N region அதுல பாத்துக்கலாம். அத அப்புறமா இதுக்கு வரலாம். P region holds with negative ions.
அதை தவிர பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான் ஹோல் மைனாரிட்டி இருக்கு. N region electrons with positive ion, electrons with positive ion. அதை தவிர பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான் ஹோல் பேர். இப்ப நான் இதுக்கு கனெக்ட் பண்ணின உடனே பி ரீஜன் என் ரீஜனையும் கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்? எலக்ட்ரான் இங்க மைக்ரேட் ஆகி ஹோல் நியூட்ரலைஸ் பண்ணிடும், ஹோல் மைக்ரேட் ஆகி எலக்ட்ரான் டிஃப்யூஸ் ஆகி நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிப்ளீஷன் ரீஜன் இஸ் ஃபார்ம்ட், a potential barrier is set up. இதெல்லாம் நாம ஒண்ணும் செய்வானா, பி ரீஜன் என் ரீஜனையும் கனெக்ட் பண்ணா தானே வந்துடும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? I'm going to connect the p region to the negative, n to the positive. என்ன ஆகும் பார்க்கலாம். இந்த பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸை இன்னும் ஓரத்துக்கு இழுக்க போகுது. அப்ப இந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித்து அதிகமாக போகுது. அது மாதிரி இந்த நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி இந்த ஹோல்ஸை இந்த பக்கமா லெஃப்ட் சைடுல இழுக்குது. ஜங்ஷனை கிராஸ் பண்ணல. அப்ப கரண்டே இருக்காதா அப்படின்னா இல்ல. ரொம்ப 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 கம்மியான கரண்ட், ஒரு மைக்ரோ ஆம்பியர்ல கரண்ட் போகும். அது எப்படி மிஸ்? இந்த மைனாரிட்டி கேரியர்னு சொன்னோம் இல்லையா, பி ரீஜன்ல யாரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனாரிட்டி எலக்ட்ரான் இந்த நெகட்டிவ் ரிப்பல் பண்ணி அது இங்க தாண்டி போகும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய என் டைப்ல இருக்க மைனாரிட்டி ஹோல் இந்த பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணி இப்படி கிராஸ் பண்ணி போகும். அவங்க ரெண்டு பேரும் ரீகம்பைன் ஆவாங்க. ஸோ இந்த மைனாரிட்டி கேரியர்னால ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு கரண்ட் ஒன்று ஃப்ளோ ஆகும் ஜங்ஷன்ல. அது மைக்ரோ ஆம்பியர்ஸ்ல இருக்கும். இந்த ரிவர்ஸ் கரண்ட் ஜாஸ்தி பண்ணோம்னா என்ன மிஸ் பண்ணும்? இந்த மைனாரிட்டி கேரியரை அதிகம் பண்ணு. மைனாரிட்டி கேரியர் எப்படி அதிகம் பண்றது? முதல்ல அது எப்படி உருவாச்சு? கோவேலன்ட் பாண்ட் பிரேக் ஆனதுனால உருவாச்சு. அப்ப கோவேலன்ட் பாண்டை பிரேக் பண்ணணும். அது எப்படி பிரேக் பண்றது? ஸோ டெம்பரேச்சர் அதிகம் பண்ணு. ஸோ இஃப் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், மோர் பாண்ட்ஸ் ஆர் broken. More bonds are broken. So நிறைய bond break ஆனா more minority carriers are produced. அப்ப reverse current increases. So this again is an important question. Why the reverse current increases when you increase the temperature? Increase na என்ன ஆகும்? ஜீரோல இருந்து இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப கொஞ்சோண்டு அதிகமாகி அப்படியே கான்ஸ்டன்ட் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் பயாஸை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்றோம் அப்படின்னா எப்படி கனெக்ட் பண்றது? யூ கேன் சி டயோட அப்படியே வரைஞ்சிருக்கும். அப்படியே உல்டா பண்ணிருக்கோம் பார்க்கலாம். நெகட்டிவ் வந்து என் ரீஜியன் பாசிட்டிவ்லயும் பாசிட்டிவ் நெகட்டிவ்லயும் கனெக்ட் பண்ணிருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. அதே வோல்ட்மீட்டர், அதே அம்மீட்டர், அதே ரெசிஸ்டர். ஸோ என் டைப்பை பாசிட்டிவ், பி டைப்பை நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வோல்டேஜை மாத்தி மாத்தி கரண்ட்டை மெஷர் பண்ணினா as a voltage increases பார்க்கலாம். தேர்ட் குவாட்ரண்ட்ல வரைஞ்சிருக்கும். ஏன்னா கரண்ட்டும் நெகட்டிவ், வோல்டேஜும் நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல வருது. ஸோ வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆயிடும். பார்த்தா தெரியும். ஜெர்மானியத்துக்கு 50 மைக்ரோ ஆம்பியர், சிலிக்கானுக்கு 20 மைக்ரோ ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீ அதுக்கு மேல வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண வோல்டேஜ் என்ன மாத்தினாலும் கொஞ்சோண்டு வச்சாலே போதும். அதுக்கு மேல என்ன மாத்தினாலும் அந்த கரண்ட் மாறல, கான்ஸ்டன்டா இருக்கு. இதுக்கு பேர் ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட். The reverse current is due to the movement of minority carriers. The forward current is due to the movement of majority carriers. So this is about the forward and reverse characteristics of a diode. சரி மிஸ், கன்க்ளூஷன் என்ன மிஸ்? இதை படிச்சதுனால நம்ம என்ன மிஸ் தெரிஞ்சுட்டோம்? ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல ஒரு டயோடு, ஒரு ஐடியல் டயோடு ஓப்பன் ஸ்விட்ச் ஆக்ட் பண்றது. ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல க்ளோஸ்ட் ஸ்விட்சா இருக்கு. ஃபார்வர்ட் பயாஸ் resistance is 0, open closed switch, sorry, current பாட்டு forward bias பண்ணா அது வழியா ஈஸியா போயிட்டே இருக்கும். reverse bias பண்ணினா resistance is infinity, it acts as a open circuit. ஒரு கீயை ஓபன் பண்ணி விட்டா எப்படியோ அது மாதிரி போகாது. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இதை யூஸ் பண்ணி என்ன மிஸ் பண்ணுவாங்க? ஒரு சர்க்கியூட் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், there is a circuit given. ஒரு 12 வோல்ட் பேட்டரி ஒரு டயோட்ல ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணிருக்கும். திஸ் இஸ் an ideal diode னு வெச்சுக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிருக்கும். வாட் இஸ் a current in the circuit அப்படின்னு கேட்டா, ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் இது பி ரீஜன் பாசிட்டிவ்ல பண்ணிருக்கோம், என்ன நெகட்டிவ்ல பண்ணிருக்கோம். அப்ப இது இட் ஆக்ட்ஸ் as a open circuit, closed circuit. இது ரெசிஸ்டன்ஸ் 0. அப்ப 12 divided by 5 இவ்வளவுதான் கரண்ட் அதுல போறது. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இப்படி ஒரு क्वेश्चन கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். இதை வந்து பி ரீஜன் -3 வோல்ட்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1 கிலோ ஓம். இதை வந்து ஒரு சே -10 ஓம்ல கனெக்ட் பண்ணி 10 வோல்ட்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க.
முதல்ல இந்த டயோட் வழியா கரண்ட் போகுமா? கரண்ட் டெஃபினெட்லி வில் ஃப்ளோ. ஐயோ பி ரீஜன் மைனஸ்ல பண்ணிருக்கு மிஸ். மைனஸ் கிடையாது, நெகட்டிவா விட இது பாசிட்டிவ். -10 கம்பேர் பண்ணும்போது -3 இஸ் பாசிட்டிவ். சோ என் ரீஜனை விட அதிகமான வோல்டேஜ்ல இருந்தா போகும். அப்ப இதுல எவ்வளவு கரண்ட் போகும்? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு PD divided by resistance. Potential difference எவ்வளோ? -3 minus of -10 divided by 1000. So இப்போ -7/1000 ampere. So கட்டாயமா இதுல கரண்ட் போக போகுது. சரியா? இல்லைன்னா எப்படி போடணும்? The difference is சோ இது மில்லி ஆம்பியர்ல கரண்ட் போடுது. சோ இது மாதிரி ஃபார்வர்ட் பயஸ்னா அதுக்காக பாசிட்டிவ்ல தான் கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கூடாது. நெகட்டிவா விட அது பாசிட்டிவா இருந்தாலும் அது ஃபார்வர்ட் பயஸ் தான். சோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டயோட நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன ப்ராப்பர்ட்டி? ஃபார்வர்ட் பயஸ்ல அது க்ளோஸ் டு ஸ்விட்ச், ரிவர்ஸ் பயஸ்ல ஓபன் கீயா ஆக்ட் பண்ண போறதுங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இதை நான் ரெக்டிஃபையரா யூஸ் பண்ண போறேன். ரெக்டிஃபையர்னா ஏசியை டிசியா மாத்துறதுக்கு. அது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். We'll stop here, children.